தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் நந்தி கிராம வரவேற்பின் 2ஆம் பகுதி குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆஞ்சநேயருடைய வார்த்தைகளால் பரதனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. கண்மூடி நின்று ஸ்ரீராமனுடைய திவ்ய மங்கள ரூபத்தை சிறிது நேரம் மனக்கண்ணால் கண்டு ஆனந்தம் அடைந்தான். பின்னர் மகிழ்ச்சி பெருக்கால் மாருதியை கட்டி தழுவிக்கொண்டான். அந்த அன்பின் பூரிப்பிலே மாருதியின் மெய் சிலிர்த்தது. ஆகா, சகோதரர்களிடையே என்ன பாசம்! அங்கே தமையனுக்காக உறக்கத்தை ஒழித்து சேவையே மூச்சாக கொண்ட லக்ஷ்மணன். இங்கோவெனில் சொன்ன நேரத்தில் தமையனை காணாததால் சொத்து சுகம் அனைத்தையும் துறந்து உயிர்விடத் துணிந்த பரதன் என்று வியந்தார். தட்டு நிறைய ருசிமிக்க பழங்களை கொண்டு வரச் செய்து அவற்றை மாருதியின் முன்பு சமர்ப்பித்து புசிக்குமாறு கேட்டுக்கொண்டான் பரதன். ஆஞ்சநேயா, ராவண சம்ஹாரம் ஆயிற்று என்றாயே, ஸ்ரீராமன் இலங்கை சென்றிருந்தாரா? அவர்கள் இருவருக்கும் இடையே விரோதம் ஏற்பட காரணம் என்ன? விவரமாக கூறு என்று கேட்டான். மாருதி மிக்க மகிழ்ச்சியுடன் ராமன் சித்திரகூட பர்வதத்தை விட்டு புறப்பட்டது முதல் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை விவரித்தார். அவற்றை கேட்கும்போது பலமுறை பரதனுடைய உடல் சிலிர்த்தது. உடனடியாக ஆட்களை அயோத்திக்கு அனுப்பி கைகேயி முதலானோருக்கு ஸ்ரீராமனுடைய வருகையை அறிவித்து நந்தி கிராமத்திற்கு அழைத்து வரச் செய்தான். பொழுது விடிந்தது. நந்தி கிராமம் திருவிழா கோலம் கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் தோரணங்கள் பாதைகளை அலங்கரித்தன. மக்கள் மலர்ந்த முகத்தோடு ஸ்ரீராமனுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தனர். பரதன், ஆஞ்சநேயரும் மற்றும் முக்கியமானவர்களும் பின்தொடர நகரத்தின் எல்லையில் வந்து காத்திருந்தான். தொலைவிலே புஷ்பக விமானத்தை கண்டதும் மாருதி ராமன் வந்துவிட்டதை தெரிவித்தார். கூடியிருந்தவர்கள் ராமநாமத்தை திக்கட்டும் பரவ கோஷித்தவர்களாய் ராமனை வரவேற்றார்கள். புஷ்பக விமானம் இறங்கியதும் பரதன் ஓடிச் சென்று அண்ணா என்று அன்பு மிகுதியால் அழைத்தவாறு அவருடைய பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தான். ராமனும் ஆனந்த கண்ணீர் பெருக பரதனை கட்டி தழுவிக்கொண்டார். அண்ணா, ஆட்சி என்ற சுமையை இதுவரை நான் சுமந்தது போதும், இனி நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரார்த்தனை செய்தான் பரதன். பின்னர் ராமன் வசிஷ்டர் முதலான மகரிஷிகளையும் சுமந்திரரையும் நமஸ்கரித்து ஆசி பெற்றார். ஒதுக்குப்புறத்திலிருந்து அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு பரவசம் அடைந்திருந்த கைகேயி, கௌசல்யை, சுமித்ரை மூவரையும் பார்த்து அவர்களிடம் சென்றார். முதலில் கைகேயியை நமஸ்கரித்து, அம்மா, தங்கள் அனுகிரகத்தால் நலமாக திரும்பிவிட்டேன் என்று பாதங்களை தொட்டு ஒற்றிக்கொண்டார். ராமா, என்னுடைய அறியாமையால் எத்தனையோ துன்பங்களுக்கு நீயும் சீத்தையும் உள்ளாகிவிட்டீர்கள். என்னை மன்னித்து விடப்பா என்று கண்களில் நீர் தழும்ப மன்னிப்பு கேட்டாள் கைகேயி. ஸ்ரீராமன் அவளுடைய கைகளை பிடித்து கொண்டு, அம்மா, இவ்வாறெல்லாம் பேசக்கூடாது. தங்களுடைய அனுகிரகத்தால் அல்லவோ எத்தனையோ மகான்களை கண்டு அவர்களை நமஸ்கரித்து ஆசி பெற முடிந்தது. சாதுக்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த துஷ்டர்களை தண்டிக்க முடிந்தது. இன்று நான் பெற்றுள்ள பேரும் புகழும் தங்களால் அன்றோ என்றார். அடுத்து கௌசல்யை தன்னை நமஸ்கரிக்க வந்த மகனை மார்புடன் சேர்த்து அணைத்து மகிழ்ந்தாள். ராமா,
இந்த 14 வருடங்களும் உன்னையும் லக்ஷ்மணனையும் பரதன் வடிவத்திலும் சத்ருக்னன் வடிவத்திலும் கண்டு துக்கத்தை மறந்திருந்தேன். உன்னை அழைத்து வராமல் அயோத்தி திரும்புவதில்லை என்று புறப்பட்ட பரதன் இப்பொழுது உன்னுடன் தான் அயோத்திக்கு திரும்பப் போகிறான் என்று சொல்லி பூரித்து போனாள். சுமித்ரையை நமஸ்கரித்த ராமன், அம்மா, உங்கள் வார்த்தையை லக்ஷ்மணன் இன்னும் மறக்கவில்லை. சுகம் துக்கம் அனைத்தையும் ராமனாகவே பாவித்து வா என்றீர்கள். ஊன் உறக்கத்தை கூட என்னிடத்திலேயே ஐக்கியப்படுத்தி விட்டான் அம்மா என்றார். லக்ஷ்மணனை வாரி அணைத்து கொண்ட சுமித்திரை, லக்ஷ்மணா, இங்கு சத்ருக்னனுடைய சகோதர பாசத்தை கண்டிருக்கிறேன். உன்னுடைய சகோதர பாசத்தை ராமன் ஒரே வார்த்தையில் என்னை காணச் செய்து விட்டானடா என்று மகிழ்ந்தாள். பரதன் ராம பாதுகைகளுக்கு பூஜை செய்து அவற்றை தலைமீது தாங்கியவாறு நகர வீதிகளில் வலம் வந்து ஸ்ரீராமனிடம் ஒப்படைத்தான். அவற்றை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டார் ஸ்ரீராமன். அன்றைய தினம் நந்தி கிராமத்தில் கழிந்தது. ராமன் தம்முடன் வந்திருப்பவர்களை அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்து அவரவர்களுடைய ஒப்பற்ற உதவிகளை விவரித்தார். உதய காலத்தில் இருள் விலகியதோடு அயோத்தியை இத்தனை காலமாக கவ்விக்கொண்டிருந்த சோகத்திரையும் விலகியது. ராமனை வரவேற்க புதிய எழிலுடன் நகரம் தயாராகியது. மக்கள் தெருக்களெங்கும் வண்ண வண்ண கோலங்களை போட்டு அழகு செய்திருந்தனர். பல வர்ண கொடிகள் சூரிய ஒளியில் பற்பல வர்ண ஜாலங்களை எடுத்து வீசியவாறு பறந்து கொண்டிருந்தன. ஸ்ரீராமன் நீராடி புத்தாடை அணிந்து அரசனுக்குரிய அலங்காரங்களுடன் நந்தி கிராமத்திலிருந்து அயோத்தி நோக்கி புறப்பட்டார். வசிஷ்டர் முதலானோர் வேத கோஷங்களை எழுப்பியவாறு உடன் வந்தனர். வழியெங்கும் மக்கள் மலர் தூவி வரவேற்றனர். அயோத்தியை அவர்கள் அடைந்த போது மக்களுடைய ஆரவாரம் எல்லை மீறிவிட்டது. ஜெய ஜெய ராமா, ஜெய ஜெய ராமா என்ற கோஷம் விண்வரை எட்டியது. நாளைய நிகழ்வில் அயோத்தியாவில் ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகத்தை நாம் மனக்கண்ணால் கண்டு தரிசிப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் நந்தி கிராமத்தின் வரவேற்பு குறித்து நாம் பகிர்ந்ததை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஆதவ சிஷ்யன் ஆஞ்சநேயனோடு நாளையும் நமது பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.